வணக்கம் நண்பர்களே. திமுக அணியில திருமாவுக்கு 8 சீட்டு கிடைச்சிருக்கு. குறைச்சல் இல்ல, நல்லதுதான். கடுமையான போராட்டம் தான். 25 ஆண்டுகளாக இந்த அரசியல் களத்துல போராடி வருகின்ற ஒரு அறிவார்ந்த தலைவர் திருமாவளவன். அவருடைய கட்சி ஒரு முனைப்பு கொண்ட எல்லா சமூகத்தினருக்கான கட்சி. அது பட்டியலின சமூகத்தினருக்கான கட்சி மட்டுமல்ல, எல்லாருக்குமான உரிமைகளுக்காக போராடுகிற கட்சி. கடந்த 25 ஆண்டுகளாக இந்த தேர்தல் களத்தில் இப்போது 8 சீட்டு தானா அப்படின்னு கேட்கலாம். 8 சீட்டு குறைச்சல் தான். அந்த கட்சியுடைய ஆளுமைக்கும் அந்த கட்சியுடைய பரப்புக்கும் அந்த கட்சியுடைய வீச்சுக்கும் 8 சீட்டு கம்மி தான். ஆனா 8 சீட்டு கிடைச்சிருக்குங்க. திமுக கூட்டணி மாதிரியான மிகப்பெரிய கூட்டணியில 8 சீட்டு ஒரு நிச்சயமாக மதிப்பு மிக்கது தான், மறுக்க முடியாது. எப்படின்னா காங்கிரஸுக்கு கடந்த தேர்தல்ல 2021 தேர்தல்ல 25 சீட்டு கிடைச்சது. இப்போ அவங்க போராடாங்க. கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் போராடினாங்க. இந்த பக்கத்துல அந்த பக்கம் எல்லா தலைவர்களும் தலைகளா நின்னாங்க. ஒன்னும் பண்ண முடியலையே. 3 சீட்டு வாங்கிட்டு வெற்றி கொண்டாட்டத்தோட வெளியே போயிட்டாங்க. நினைச்சு பாருங்க, 25 வாங்கியவர்களுக்கு 3 சீட்டு தான். கடந்த முறை தேர்தல்ல 6 சீட்டு வாங்கினவருக்கு 8 சீட்டு. அதாவது கடந்த முறை கொடுத்த சீட்டுகளை விட 1/3 பங்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு வளர்ச்சிங்க, நிச்சயமாக நல்ல ஒரு வளர்ச்சி. கடந்த தேர்தல்களில் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இந்த தேர்தலில் திமுக கூட்டணியில 8 சீட்டுகள் குறைச்சல் இல்லை. ஆனால் அந்த கட்சி அவங்க சொல்றது போலவே இரட்டை இலக்கத்திற்கு உரியதுதான், அதற்கான தகுதி உடையதுதான். 12 கூட கொடுத்திருக்கலாம், 25 கேட்கிறாங்க. 25 கொடுத்திருந்தாலும் கணிசமான தொகுதிகளை வென்று காட்டக்கூடிய ஒரு சிறந்த திறன்மிக்க கட்சி தான், மறுக்க முடியாது. இப்ப அவங்களுக்கு 12 கூட கொடுத்திருக்கலாம். ஆனா 8 வாங்கியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன விதமான கஷ்டங்கள் இதுல. அவங்க வருவோம், வரமாட்டோம், நாங்க எங்களுக்கு உரிமைகளுக்காக போராடுவோம், எங்கள் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் இரட்டை இலக்கம் வாங்க சொல்றாங்க. இதனால மட்டும் கொடுக்கப்பட்டதல்ல, நல்லா கவனிக்கணும். திமுக விசிகாவுக்கு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு, மறுக்க முடியாத விஷயம். ஏன்னா வட மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகளுக்கு கணிசமான ஆதரவு இருக்கு, மற்ற மாவட்டங்களிலும் இருக்கு. ஆனா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கணிசமான ஓட்டுகள் விடுதலை சிறுத்தைகள் அவங்க மூலமா திமுகவுக்கு வரும், மறுக்க முடியாது. ஏன்னா ஒருவேளை விசிகா போயிருந்ததுன்னா, விடுதலை சிறுத்தைகள் போயிருந்ததுன்னா பாமக வரலாம். பாமக தான் 2ஆ பொழந்திருக்க. அன்புமணி பாமக தான் அதிமுகவோட போயிருச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணியோட போயிருச்சு, பாஜகவோட போயிருச்சு. இனி மிச்சம் இருக்கிறது என்ன? பெரியவர் ராமதாஸுடைய பாமக. அதுக்கு குறைந்த வாக்குகள் தான். அதை கூப்பிட்டு வச்சு அழகு பார்க்கறதுல ஸ்டாலினுக்கு என்ன லாபம் இருக்க போது? ஒருவேளை விசிகா வெளியே போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா யாரை வச்சு பேலன்ஸ் பண்ணுவாங்க? பாமக வச்சா யாரோட பாமக? ராமதாஸோட பாமக. அவங்க யாரோட இருக்காங்க? சசிகலாவோட இருக்காங்க. இவங்களோட கூட்டணி அமைப்பாங்க. அது எந்த விதத்தில் லாபம் கொடுக்காது. ஆகையில விடுதலை சிறுத்தைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பதற்கு திமுக தயாராகத்தான் இருக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டது. சிபிஎம்முக்கு 5 தான் கொடுப்போம், 5 ஜாஸ்தி, இந்த மாதிரி பேசி அவங்கள மடிய வச்சுட்டாங்க, அவங்கள சரணடைய வச்சுட்டாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. கடந்த தேர்தல்களில் மிகப்பெரிய வெற்றியை இடதுசாரிகள், முக்கியமாக சிபிஎம் காட்டல. அவங்க இருந்தாலும் எல்லாட்டையும் ஒண்ணுங்கிற மாதிரி ஆகி போச்சு. இருந்தால் ஒரு 1.5-2% ஓட்டுகள் வரும், அவர்கள் இடதுசாரிகள் இருக்காங்க அப்படிங்கிற நன்மதிப்பு கிடைக்கும். ஆனால் விசிகா அப்படி இல்லை. விசிகாவுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு திமுக தள்ளப்பட்டது. அது ஒரு வேளையில நிச்சயமாக லாபம் தான். ஆனா விசிகாவுக்கு இது கொடுப்பது மூலம் எந்த விதமான லாபம் விசிகாவுக்கு கிடைக்கும்? இந்த தேர்தலில் 8 சீட்டு, கடந்த தேர்தல் 6, அதுல 4 ஜெயிச்சாங்க. நிச்சயமாக 3/2 பங்கு ஜெயிச்சாங்க. இப்போ 8 சீட்டு கிடைச்சிருக்கு. இதிலும் கணிசமான வெற்றியை அவர்கள் காண்பிப்பார்கள். ஏன்னா வட மாவட்டங்கள்ல அவங்களுக்கு கணிசமான ஓட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில விஜய்க்கும் கணிசமான ஓட்டு இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை பிரிந்தால் விசிகாவுக்கு கணிசமான இடங்கள் கிடைக்கலாம். 5 சீட்டு ஜெயிச்சானாவே மிகப்பெரிய வெற்றி தான். அது மட்டும் இல்லாம 8ன்னு வந்தது, அடுத்த தேர்தலில் 10, 12, 13 நிற்கும். எந்த கூட்டணியில் இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு 12, 13 சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு திமுக தள்ளப்படும். அது மட்டும் இல்லாம வேறு கூட்டணியில் ஒருவேளை விஜய் பக்கம் அடுத்த தேர்தலில் போனார் அப்படின்னா திருமாவளவன், அவங்களும் 15, 20 சீட்டு கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைக்கு விசிகா வளர்ந்து விடும் சூழ்நிலை தெரிகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், செய்தி பார்த்திருப்பீங்க. அடுத்த மக்களவை தேர்தலிலேயே நாட்டில் உள்ள மக்களவை
தொகுதிகள் எண்ணிக்கை, நாடாளுமன்ற மக்களவை தொகுதி எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படுங்கிற சூழ்நிலை உருவாயிருக்கு. இப்போ 543, அடுத்த தேர்தல் 816 அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது யாருக்காக? மூன்றில் ஒரு பகுதி 33% யாருக்கு கொடுக்குறாங்க? மகளிர் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்காகவும் தொகுதிகள் அதிகப்படுத்தப்படுது. அதே மாதிரி தொகுதிகள் அதிக எண்ணிக்கை ஆகும் பொழுது பட்டியலின சமூக மக்களுக்கான தொகுதிகளும் SC/ST அந்த ரிசர்வ் தொகுதிகளும் அதிகமாகுது. இதுல விசிகா ரிசர்வ் தொகுதியாக நின்று ஜெயிக்குமா? அப்படி இல்லை. அவர்களுக்கு அந்த ரிசர்வ் தொகுதிகளும் தனி தொகுதிகளும் கிடைக்கும். மற்ற பொது தொகுதிகளும் அடுத்த மக்களவை தேர்தலில் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கடந்த தேர்தலில் 2 சீட்டு ஜெயிச்சவங்க அடுத்த தேர்தலில் அவங்க இன்னும் கூட ஒரு 4 சீட்டு 5 சீட்டு ஜெயிக்க வேண்டிய நிலைமைக்கு வளருவாங்க. இது அவங்களுடைய குரல் ஒலிப்பதற்கான சாத்தியங்களை ஏற்படுத்தும். திருமாவளவன் சரி என்று சொல்லி இருந்தால் அவருக்கு இந்த அமைச்சரவையில, கடந்த அமைச்சரவையில, மோடி அமைச்சரவையில, பாஜக அமைச்சரவையில அவருக்கு அமைச்சர் பதவி கூட கிடைக்கும். இதுக்கு தயாராயிருங்க அப்படின்னு உங்க கட்சிக்காரங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கொள்கை பிடிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால அவர் இப்படி இருக்கார். அவரு வன்னியர் சமூகத்தினருக்கு எதிரானவரா அப்படின்னு இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரானவர் நிச்சயமா காட்டுகிறார். ஏனென்றால் சமூகங்களுக்கு இடையே ஒரு உரசலை ஏற்படுத்துகிற வகையில் பாமக இருப்பதனால் பாமக இருக்கும் அணியிலோ அல்லது பாஜக இருக்கும் அணியிலோ இல்லைங்கன்னு சொல்லிட்டார். ஏன் அப்போ அவரு மற்ற கட்சியில் இருக்காம கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இருக்கு, அந்த அணியில் இருக்கீங்க, அவங்களுக்கு கூட முக்கியமாக கொங்கு வேளாளர் சமூகத்திற்கான ஒரு கட்சி தானே, அவங்களும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான சமூக உணர்வுகளை கொண்டவர்கள் தானே அப்படின்னு சமீபத்துல திருமாவளவன்கிட்ட வைக்கும்போது இது போன்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொள்ளவில்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தாரு. முக்கியமாக என்ன காரணம்னா அவரு பலமா இருக்கின்ற இடம் என்ன? வட மாவட்டங்கள். அதுல வன்னிய சமூகத்தினரை முன்னிறுத்துகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் வந்தால் அதில் ஒரு உரசல் வரலாம், விரிசல் வரலாம் அப்படின்னு நினைச்சு அது ஒரு அரசியல் முடிவு, அது மறுக்க முடியாது. அதே மாதிரி பாஜக இருக்கும் இடத்திலும் இருக்க போவதில்லைங்கிறது ஒரு முக்கியமான அரசியல் முடிவு. இது எல்லாமே திமுக அவர்களுக்கு கணிசமான இடங்களை ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இது திமுக தான் இறங்கி வந்திருக்கிறது. ஆனால் அதே சமயம் விசிகாவும் கணிசமாக இறங்கி வந்திருக்கிறது. அவர்களுக்கு இன்னும் கூட அதிக இடங்களை கொடுத்து அதிக தொகுதிகளை வென்றால் அடுத்த தேர்தலில் ஒரு முக்கியமான சக்தியாக அவர்கள் உருவாவார்கள். இப்போவே தேர்தல் முடிவு ஒருவேளை அதிக அளவுக்கு இடங்களை 117 திமுக கடக்கவில்லை என்றால் அது விசிகாவுக்கு அதிகாரத்தில் பங்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். இது எல்லாமே ஒரு அரசியலில் ஒரு முக்கியமான ஒரு நிலைக்கு விசிகாவை தள்ளி இருக்கிறது. அதற்கு அது அந்த கட்சியுடைய நிலைப்பாடு, திருமாவளவனுடைய நிலைப்பாடு, அவர்கள் செல்கின்ற பாதை, அவர்கள் பேசுகிற பேச்சு, இது எல்லாமே மக்கள்கிட்ட நன்மதிப்பை கொண்டு வந்திருக்கு. கட்சி தலைமையிலிருந்து இருந்து நிச்சயமாக நல்ல ஒரு சூழலை, நல்ல ஒரு மதிப்பை, கௌரவத்தை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கு. ஒருவேளை பாஜக அதிமுக இல்லை என்று இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுக விசிகாவை இருகரம் கூப்பி வரவேற்றிருக்கும். இந்த 8 சீட்டை விட இன்னும் 5 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து 13 சீட்டு கூட கொடுத்திருக்கும். இது அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தானே. இது எல்லாமே ஒரு வெற்றியாக அமைகிற பட்சத்தில் விசிகா அடுத்த நிலைக்கு நிச்சயமாக சென்று இருக்கிறது. இது 2 கட்சிகளுக்கும், விசிகாவுக்கும் திமுகவுக்கும் நன்மையாக முடியும். முக்கியமாக விசிகா வளர்ச்சி நோக்கி செல்வதற்கான சூழ்நிலையை ரொம்ப அழகாக உருவாக்கும். நன்றி, வணக்கம்.